பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். யாக்கோப்பு 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒருவன் உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். பிரைஸ் காட். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, சம்பூரணமாய் கொடுக்கிறவனிடத்தில் கேளுங்கள். பிரைஸ் காட். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவருக்கு ஆயிரக்கணக்கான நாமங்கள் இருந்தாலும், நிறைய பெயர்கள் இருந்தாலும், நிறைய குணாதிசயம் இருந்தாலும், நாம் வாசித்த இந்த வார்த்தையில் ஒரு அழகான குணாதிசயத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல, சம்பூரணமாய் கொடுக்கிறவர். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சம்பூரணமாய் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில இந்த நாள் நான் உனக்கு சம்பூரணமானதை தருவேன். ஸ்தோத்திரம். உங்க குடும்பத்திற்கு சம்பூரணமானதை தருவேன். உங்கள் வாழ்க்கைக்கு சம்பூரணமானதை தருவேன். ஸ்தோத்திரம். அநேக குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதுண்டு. அது சரீரத்தில் இருந்தாலும் சரி, ஞானத்தில் இருந்தாலும் சரி, பொருளாதாரத்தில் இருந்தாலும் சரி, குடும்ப காரியத்தில் இருந்தாலும் சரி, வேலைகளில் இருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கைகளில் அநேக நேரங்களில் நான் குறைவுபட்டு கொண்டே இருக்கிறேன். நாளுக்கு நாள் குறைவுகள், தேவைகள் அதிகமாய் கொண்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில இந்த குறைவு வரும் பொழுது என்னை எறியாமல் அநேக தவறான முடிவுக்கு நேரே கடந்து போவதுண்டு. இந்த குறைவுகள் என்னை கீழே தள்ளி விடுகிறது. சபையே, தேவ பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும், ஒருவேளை குறைவுள்ளவர்களாய் இந்த சத்தத்தை கேட்பீர்கள் என்று சொன்னால், உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சம்பூரணமாய் கொடுக்கிற என்னிடத்தில் கேளுங்கள், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்கள் நம்புங்கள், அவர் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அவனுடைய ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூரணமாய் இருக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நான் சொல்லுகிறேன், என்னுடைய முடிவை மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கை முழுவதையுமே சம்பூரணமாய் ஆசீர்வதிக்கிறவர், ஒரு குறைவில்லாமல். இந்த சம்பூரணம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பூரணத்தை காட்டிலும் பெருசு. பூரணம் அப்படிங்கிறதே ஃபுல்ஃபில், அது ஃபுல்லா நிரம்பி இருக்குன்னு அர்த்தம். ஆனா சம்பூரணம் அப்படின்னா அதை காட்டிலும் மல்டிப்ளை. ஈஸியா சொல்லணும்னா அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி, இதுக்கு பேர் தான் சம்பூரணம். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆல்ரெடி அமுக்கும் பொழுதே, குலுக்கும் பொழுதே அது அந்த 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 இடம் ஃபுல் ஆயிருது. ஆனா நிரம்பி வழிகிற வரி, இதுதான் சம்பூரணம். நீங்கள் நம்புங்கள், உங்க கையின் பிரயாசத்துல சம்பூரணத்தை கொடுக்கிறவர் சில சம்பூரணமான ஆசீர்வாதங்களை தரப்போகிறார். உங்க வேலைகள்ல உங்க கடன் பிரச்சனை மாறும்படியான, உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற குறைவுகள் மாறும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் சம்பூரணமாய் கொடுக்க போகிறார். நீங்கள் நம்புங்கள், அவர் சம்பூரணமாய் கொடுக்கிற கர்த்தர். பிரைஸ் காட். யோபு தாங்க முடியாது, அவ்வளவு சம்பூரணமான ஆசீர்வாதம். ஆபிரகாம், அவனுடைய சொத்த பூமி தாங்க முடியலையா, அவ்வளவு ஆசீர்வாதம். வானத்தின் நட்சத்திரம், கடற்கரை மணலத்தனை என்ன கூட முடியல, அவ்வளவு பெரிய சம்பூரணமான ஆசீர்வாதத்தினால நம்முடைய முற்பிதாக்களை கர்த்தர் ஆசீர்வதித்தா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஆகாரங்கள் எல்லாம் சம்பூரணமாய் கர்த்தர் கொடுத்தா. எவ்வளவு வேணாலும் நீ சாப்பிடலாம், எவ்வளவு வேணாலும் நீ திருப்தி அடையலாம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் எண்ணி எண்ணி கொடுக்கிறவர் அல்ல, அளந்து அளந்து போடுகிறவர் அல்ல. ஒரு காற்று அடிச்சா ஃபுல்லா வரும். வானத்திலிருந்து காலையில இவங்க கேட்காமலே சொத்து ஒவ்வொரு நாளும் பனி போய்கிறது போல மண்ணா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில், என்ன யோசிக்கவே முடியாது. நீங்கள் நம்புங்கள், காரணம் அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். Praise God. Hallelujah. அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிற நல்ல தெய்வமாய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில நிறைய குறைவுகளோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? என் லைஃப்ல இன்னும் அந்த பூரணத்தை நான் பார்க்கல, சம்பூரணத்தை நான் அனுபவிக்கல.
அந்த வேதனையோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கையின் பிரயாசத்துல என் சம்பூரணத்தை தரப்போகிறேன். பிரைஸ் காட். உன் பிசினஸ்ல, உங்க வேலையில, ஸ்தோத்திரம், இதுவரை நீங்க பார்க்காத ஒரு சம்பூரணத்தை நீங்க பார்க்க போறீங்க. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்கள் நம்ப ஆரம்பியுங்கள். ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் சம்பூரணராய் மாற வேண்டும் என்பதற்காய், ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டும் என்பதற்காய் கிறிஸ்து தரித்திரமானார், சாபமானார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் தரித்திரராய் மாறினுடைய நோக்கமே நான் சம்பூர்ண ஆசீர்வாதங்களை பெறணும். நீங்கள் நம்புங்கள். பேதுரு இழுக்க முடியல, வழக்கிழியுது. இதுக்கு பேர் தான் சம்பூர்ணம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இவன் படகு நிரம்பி, இவனுடைய நண்பர்கள் படகு நிரம்பி வலை கிழியத்தக்கதான ஆசீர்வாதம். நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட ஒரு சம்பூரணமான மழையை கர்த்தர் உங்க தேசத்தின் மேல் கொடுக்க போகிறார். ஒரு சம்பூரணமான விளைச்சல் நீங்கள் அறுப்பீர்கள் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீங்கள் நம்புங்கள். நான் வாசித்த இந்த வசனத்தில் ஞானத்தை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவராய் இருக்கிற, சம்பூரணமாய் கொடுக்கிற அவரிடத்தில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன். இந்த நாட்கள் எக்ஸாம் நாட்கள். நம்முடைய பிள்ளைகள் ஸ்கூல்ல ஸ்தோத்திரம் நிறைய பேர் எக்ஸாம் எழுதுவாங்க. ஸ்தோத்திரம். ஒருவேளை வாலிப பிள்ளைங்க, ஸ்தோத்திரம், உங்க பெற்றோர்கள் நீங்க பாக்குறீங்கன்னா, பிள்ளைங்க நீங்க பாக்குறீங்கன்னா, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சம்பூர்ணமாய் ஞானத்தை கொடுக்கிற என்னிடத்தில் நீங்கள் கேளுங்கள். பிரைஸ் காட். அவர் சாலமோனிலும் பெரியவர். வேதத்திலே இருக்கிற எல்லா ஞானவான்களை காட்டிலும் சாலமோன் தான் பெரிய ஞானவான். அவனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இயேசுவை தவிர வேற யாரும் கிடையாது. ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் சாலமோனிலும் பெரியவராய் இருக்கிறார். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு ஞான குறைவு இருந்தாலும் சரி, சம்பூர்ணமாய் கர்த்தர் கொடுப்பா. எக்ஸாம் எழுத போறீங்களா? ஸ்தோத்திரம். இந்த நாட்கள்ல ஸ்தோத்திரம், ஸ்கூல்ல உங்க ஸ்டடீஸ்ல பப்ளிக் எக்ஸாம் நடக்குதா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, சம்பூர்ணமாய் கர்த்தர் கொடுப்பார். நீங்க எந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருந்தாலும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற இடத்துல கேளுங்க. பிரைஸ் காட். வாக்கு தத்தத்தை அறிக்கை செய்து கேளுங்க. ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களே ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுப்பீர் என்று நான் கேட்கிறேன்னு கேளுங்க. உங்க எக்ஸாம் முடிவு சம்பூர்ணமாய் மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ். நீங்க பதட்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நிச்சயம் உங்க வாழ்க்கைய, உங்களுடைய ஸ்தோத்திரம், உங்களுடைய ஸ்டடீஸ ஆண்டவர் ஞானத்தினால் நிரப்புவார். உன் கண்மேல் உனக்கு ஆலோசனை, கண்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன் சொன்னார்ல, நிச்சயம் ஆண்டவர் ஆலோசனை சொல்லுவார். நீங்கள் நம்புங்கள். அவர் சம்பூர்ணமாய் ஞானத்தை கொடுக்கிறவர். நீங்க எந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருந்தாலும் நீங்கள் நம்புங்கள், சம்பூர்ணமாய் ஞானத்தை கொடுப்பார். சோத்திரம். இன்னொரு வார்த்தை சொல்லி இருக்கிறது, நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரா. எவ்வளவு அழகான தீர்க்க தரிசனமான வார்த்தை பாருங்க. நீங்களும் நான் அனுபவிப்பதற்கு, சோத்திரம், வாழ்வதற்கு, செழிப்பாய் இருப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். இன்னொரு வார்த்தை சொல்லி இருக்கிறது, அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியை சம்பூரணமாய் அவர்களுக்கு கொடுக்கிறாராம். சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, இந்த கடைசி நாட்களில் ஆவியின் பலனை கர்த்தர் உங்களுக்கு சம்பூர்ணமாய் தரப்போகிறார். ஒரு ஆவியின் உன்னதத்தின் பலனை உங்களுக்கு, உங்க குடும்பத்திற்கும் இதுவரை இல்லாத அளவு சம்பூர்ணமாய் கர்த்தர் கொடுக்க போகிறார். நீங்கள் நம்புங்கள். ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர், கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார். கேளுங்க. சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர்கிட்ட கேளுங்க. ஞானத்தை கேளுங்க. சகலவித நன்மைகளை கேளுங்க. பரிசுத்த ஆவியை கேளுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு தருவார். கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். இயேசுவின் நாமத்தினால இந்த சத்தத்தை கேட்கிறேன் ஜனத்திற்காய் வருகிறப்பா. ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவனத்தில் கேட்க கடவர் என்று சொன்னீரே. என் ஜனங்கள் எவைகளிலெல்லாம் குறைவுபட்டார்களோ, குறைவுபட தொடங்கினார்களோ, அவைகளிலெல்லாம் சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை நிறைவாய் கர்த்தர் தருவீராக. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு வீடுகளின் மேல ஒரு சம்பூர்ணத்தின் நன்மை, ஒரு சம்பூர்ணத்தின் பரிசுத்த ஆவியானவர், ஒரு சம்பூர்ணத்தின் ஞானம் இயேசுவின் நாமத்தினால இறங்குவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம். சம்பூர்ணப்படுத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். சம்பூர்ணமாய் சகலத்தையும் கொடுக்கிறவர் உங்களோடு இருக்கிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வார்த்தை எல்லா லைஃப்லையும் சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை கொடுக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.